இது உங்கள் சமையலும் கைவண்ணமும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த குவாரண்டைனில் யூஸ்ஃபுல்லான ஒரு கைவண்ணம் பார்க்கலாம். நம்மளோட முக்கியமான மெமரிஸ் எல்லாத்தையும் ஃபோட்டோவை எடுத்து வச்சு அந்த மெமரிஸை மறுபடியும் வாழ்ந்து பார்க்குறது ஒரு செம்ம ஃபீலிங். நம்மளோட சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ், ஃபேமிலி ஃபோட்டோஸ் நிறைய எடுத்து ஆல்பமில் வச்சுருப்போம். அதை அழகாக ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சு ஹோமை டெக்கரேட் பண்ணலாம். வாங்க. சாரீ பேக் பண்ண பாக்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த கலர் பிடிக்கலன்னா கிஃப்ட் பேப்பர் கூட ரேப் பண்ணிக்கலாம். பாக்ஸ் இப்போ ஃப்ளாட் ஷீட்டாக மாற்றணும். அதுக்கு சைடில் இருக்கிற லாக்கை எடுத்துடலாம். இதே மாதிரி 4 சைடும் பண்ணிடலாம். சைடில் இருக்கிற எக்ஸஸ் ஷீட் கட் பண்ணிடலாம். ஃப்ரேம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: ஸ்கேல், சிசர், பென்சில், பென், கத்தி. நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப், நம்ம இந்த ஃபோட்டோக்கு மவுண்ட் ரெடி பண்ணணும். ஒரு திக் ஷீட் எடுத்துக்கோங்க. நான் இன்விடேஷனில் வர எம்டி ஷீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கரெக்டாக சென்டரில் ஃபோட்டோ வச்சு அதோட பார்டர் ட்ரா பண்ணுங்கள். மவுண்ட்டுன்றது உங்கள் ஃபோட்டோவுக்கு சுற்றி இருக்கிற அந்த எம்டி ஸ்பேஸ் தான். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, உங்கள் ஃபோட்டோ சின்னதாக இருந்துச்சுன்னா ஃப்ரேம் பண்ணும்போது லுக்காக இருக்காது. அதுவே நீங்கள் மவுண்ட் யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோ பார்க்குறது கொஞ்சம் பெருசாகவும் அழகாகவும் இருக்கும். உங்களுக்கு மெஷர்மெண்ட் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வச்சுருங்க. ஃபோட்டோவை சுற்றி மவுண்ட்டுக்கு 2 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணுங்கள். மவுண்ட்டில் இருந்து ஒரு 2 சென்டிமீட்டர் பேஸ் ஷீட்டுக்கு ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த பேஸ் ஷீட்டுக்கு மேலே தான் ஃப்ரேம் உட்காரும், அது விசிபிளாக உங்களுக்கு இருக்காது. நெக்ஸ்ட்டு ஃப்ரேமுக்கு மெஷர்மெண்ட் பார்த்துடலாம். நம்ம இப்போ ரெடி பண்ண ஷீட்டை எக்ஸாக்டாக சென்டரில் வச்சுட்டு சுற்றி 6 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 6 சென்டிமீட்டர் எப்படி டிவைட் பண்ணணுன்றதை உங்களுக்கு பிக்சரில் காட்டியிருக்கேன். இதுதான் நம்மளோட லாஸ்ட் மெஷர்மெண்ட். ஆரோ மார்க் காட்டியிருக்கிற ஷேப்பை அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் மட்டும் ட்ரா பண்ணால் போதும், மேலேயும் கீழேயும் ட்ரா பண்ண தேவையில்லை. மார்க்கிங் முடிஞ்சது. நம்மளோட சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஷீட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஷேப் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஃபோட்டோக்கு எக்ஸாக்டாக லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு மட்டும்தான் அந்த ஷேப் கட் பண்ணணும். ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம லைனுக்கு மேலே வச்சு கொஞ்சம் மடக்கி விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரேம் பண்ணும்போது ஈஸியாக வரும். இதே மாதிரி 4 சைடுமே எல்லா லைனுமே மடித்து எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஃப்ரேம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் எப்படி மடிக்கிறேன்றது பாருங்கள், ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள், நீங்களும் ஈஸியாக ஃப்ரேம் ரெடி பண்ணிடலாம். ஸோ கார்னர்ஸ் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு. ஃபோட்டோ உள்ளார வச்சிடலாம். கார்னர்ஸ் எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். நான் க்ளூ கன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபெவிகால், ஃபெவிஸ்டிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஃப்ரேமை ஹேங் பண்ணுறதுக்கு கிளாத் இல்லைனா த்ரெட்டை 2ஆக மடித்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே ஃப்ரேம்க்கு பின்னாடியும் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு.
ஃபோட்டோக்கு மேலே கிளாஸ் பீசஸ் வைக்கிறதுக்கு பதில் நம்ம லேமினேஷன் ஷீட் வச்சோன்னா ஃபோட்டோவில் அழுக்கு எதுவுமே படாது. ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் சைஸ்க்கு கட் பண்ணி ஜஸ்ட் 4 சைடுமே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸ்டேஷ்னரி ஷாப்பில் இந்த லேமினேஷன் ஷீட் கிடைக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹேங்கிங் ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ண சொல்லுங்கள். என்னோடய பெயிண்டிங்ஸை இதே பேட்டர்னில் தான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். உங்கள் ஸ்வீட் மெமரிஸை ஃப்ரேம் பண்ணி ஹோமை அழகாக டெக்கரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட்டுக்கு நம்ம சமையலும் கைவண்ணமும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.